ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. 8 வயது சிறுவன் ஒருவன் கழுத்தில் கையை வைத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் பெரிசா அழ ஆரம்பித்து விட்டான். ஏண்டா அழறே என்று பையன்கிட்ட கேட்டதற்கு கழுத்தில் வலி கடுமையாக இருக்கு என்று சொன்னான். குழந்தையின் தாயார் பையனை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போனார். டாக்டர் சோதித்து பார்த்துவிட்டு கழுத்து நரம்பிலே பிரச்சனை இருக்கு, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டார். தாயாருக்கோ பண கஷ்டம், கழுத்தில் கத்தி வைத்தால் என்னாகுமோ என்று பயம். அவளோட அண்ணி பெரியவா பக்தை. அவர் தன் அண்ணியை கூப்பிட்டு, அண்ணி காஞ்சிபுரம் பெரியவர்னு சொல்லுவாங்களே, அவர்கிட்ட ரொம்ப சக்தி இருக்கிறதா சொல்லுவாங்களே, நாமும் குழந்தை அழைத்து கொண்டு அங்கே போய் அவரை தரிசித்து பிள்ளையை பற்றி கேட்டு வரலாம் என்றார். இருவரும் தங்களின் சொந்த ஊரான செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் சென்றனர். அவர்கள் சென்ற அன்று மகா பெரியவா மௌன விரதத்தில் இருந்தார். அன்று அவர் காஷ்ட மௌனம் அனுஷ்டித்து கொண்டிருந்தார். ஜாடையாக கூட பேச மாட்டார். இவர்கள் பெரியவாரை ஒரு வழியாக தரிசித்து பிரச்சனையை சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை காது கொடுத்து கேட்டாரே தவிர பதில் ஏதும் சொல்லவில்லை. தன் கழுத்தை தடவிக்கொண்டே உள்ளே போய்விட்டார். அந்த பையனின் தாயாருக்கு மிகவும் ஏமாற்றம். ஒரு வார்த்தை கூட பேசாமல், ஜாடை கூட காட்டாமல் சென்று விட்டதை எண்ணி வருத்தப்பட்டார். மறுநாள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என முடிவு செய்தார்கள். டாக்டரும் சென்று அறுவை சிகிச்சை தேதியும் குறித்துவிட்டனர். திடீரென்று சிறுவன், அம்மா தொண்டையில் என்னமோ போலிருக்கு என்றான். சிறுவனின் தாயார் கலங்கி போய், கண்டா என்னடா ஆச்சு என்று பதறினார். அப்போது குழந்தை வாந்தி எடுத்தான். தொண்டையில் இருந்து தேங்காய் ஓடு சில்லு வெளியே வந்து விழுந்தது. சற்று நேரத்தில் நிம்மதி பெருமூச்சு விட்டவனாக, அம்மா சரியாயிடுத்து என்றான். என்றாலும் மறுநாள் மருத்துவமனைக்கு போனார்கள். டாக்டர் கழுத்தில் கை வைத்து அழுத்தி வலிக்கிறதா என்று கேட்டார். கொஞ்சம் கூட இல்லை என்று பதிலளித்தான் சிறுவன். அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று டாக்டரும் சொல்லிவிட்டார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.